everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. So இன்னைக்கு வந்துட்டு ஒரு மேக்கப் டியூட்டோரியல் பிகினர்ஸ்க்காக ஸ்லாஷ் ஒரு கெட் ரெடி வித் மீ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் உங்களுக்கு காம்பேக்ட் பவுடரோ இல்லை கன்சீலரோ ஃபவுண்டேஷனோ எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு பேசிக்காக இருக்கக்கூடிய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி ஒரு கேம் சேஞ்சிங் லுக் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஸ்கின் கேர் ரொட்டீன் என்னவோ அதை நீங்கள் தாராளமாக பண்ணிக்கோங்க. டே டைமில் வெளியில் போகிறீங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீனை மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுடைய மாய்ஸ்சரைசர் எதுவோ அதெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எதுவுமே இல்லைன்னா டேரெக்டாக சன்ஸ்க்ரீன்லேருந்தே உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனை முடிச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறமேட்டு மேக்கப்புக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மேக்கப்னு பொறுத்தவரையில் நீங்கள் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுவீங்கன்னா பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷனோ பிபி க்ரீமோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இல்லை இதுவரை நான் மேக்கப்பே பண்ணது கிடையாது, எனக்கு இது எதுவுமே வந்து பிடிக்காது, நான் யூஸ்வலாக டால்கம் பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து டால்கம் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து என்ஷாண்டரோடது. ஸோ டால்கம் பவுடர் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா நமக்கு போடுறப்போ இருக்கிற பிரைட்னஸ் வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோமோ அப்படியெல்லாம் வந்து இருக்காது. ஸோ ஒரு நம்ம வெளியில் கிளம்புற ஒரு ½ அன் ஹவர்லேயே இது எல்லாமே வந்து ஃபேட் அவுட் ஆகிரும். ஸோ அதனால தான் வந்து காம்பேக்ட் பவுடரோ கன்சிலரோ இல்லை ஃபவுண்டேஷனோ வந்து நம்ம வந்து அவுட் பண்ணிக்கிறோம். ஸோ பவுடர் ஃபுல்லாக ஈவனாக என்னுடைய ஃபேஸ், இயர்ஸ் அண்ட் நெக்லி நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறமேட்டு நம்ம பண்ண போகிறது என்னென்னா ஐப்ரோஸ். ஸோ ஐப்ரோஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் உங்களோட என்டையர் லுக்கும் நீங்கள் மேக்கப் போட்டு மாற்றி காட்டியும் இந்த ஒரே ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட என்டையர் லுக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் த்ரெட்டிங் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே தான், இல்லை த்ரெட்டிங் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அங்கங்கே கேப் இருக்குது அதை ஃபில் பண்ணிக்கனாலும் நீங்கள் ஐப்ரோ ப்ராடக்ட் வச்சு நீங்கள் ஐப்ரோஸை வந்து தாராளமாக ஃபில் பண்ணிக்கலாம், நான் பண்ணுறது மாதிரி. ஸோ செகண்ட் முக்கியமாக நம்ம ஃபேஸே வந்து டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறது, நல்ல புட்டிக்கு எதிராக காமிக்கிறது, பயங்கரமாக கிளம்பியிருக்கோன்ற மாதிரி காமிக்கிறது வந்து லிப்ஸ்டிக். ஸோ நீங்கள் வந்து ஒரு லிப் பாம் போட்டால் ரொம்பவே சட்டிலாக இருக்கும், மேக்கப்பே இல்லாத மாதிரி இருக்கும். அதுவே இந்த மாதிரி நான் போடுற மாதிரி போல்டு கலர்ஸ் போட்டிங்க அப்படின்னா பயங்கர கிராண்டாக கிளம்பியிருக்கிற மாதிரி தெரியும். நம்ம எவந்தோ எந்த காம்பேக்ட் போடுறோம், ஃபவுண்டேஷனை எதுவுமே போடலை, பட் ஸ்டில் லுக் பார்க்குறதுக்கு ஃபுல்லாக நம்ம ஃபுல் ஃபேஸ் மேக்கப் பண்ணியிருக்க மாதிரி தெரியும். ஸோ அதுதான் வந்து இந்த போல்டு கலர் லிப்ஸ்டிக்ஸோட பவரே. ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்கான லிங்க்ஸ், அதோட ஷேட் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது வந்து ஆஸ் யூஷுவலாக நான் பண்ணுறது வந்து கும்கும் பேஸ்ட் வச்சுக்கிறேன், குங்குமம் அது மேலே வைக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா பொட்டு, இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர். நீங்கள் ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்ஸ்லாம் போட்டிங்கன்னா அழகாக ஒரு பிரைட் கலர் பொட்டு வச்சிங்கன்னா நம்மளுடைய ஃபேஸையும் அது வந்து என்ஹான்ஸ் பண்ணி நல்லா பிரைட்டாக காமிக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு கும்கும் பேஸ்ட்டுக்கு மேலே நான் வந்து குங்குமம் வச்சுக்கிறேன். அண்ட் ஓவரால் லுக் வந்து கம்ப்ளீட்டாக பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஜஸ்ட்டு நான் எதுவுமே பண்ணல, 3 ப்ராடக்ட் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். பவுடர், ஐப்ரோஸ் அண்ட் லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அஃப்கோர்ஸ் லிப்ஸ்டிக் ஷேட் கொண்டு வரதுக்காக டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் ஒரு ஷேட் லிப்ஸ்டிக் வந்து உங்களுக்கு போட்டாலே போதும்னா நீங்கள் தாராளமாக அதோடய வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலி இது வந்து நான் எதுக்காக ரெடியானேன்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை தீபம்காக ரெடியானது தான். ஐ நோ இட்ஸ் டூ லேட் இந்த மாதிரி விளாக் போடுறதுக்கு. ஸோ அதனால் அது விளாக் மாதிரி காமிக்காமல் ஜஸ்ட் சின்னதாக கொஞ்சம் கிளிம்ஸ் மாதிரி வந்து காமிச்சிடுறேன். ஏன் அப்படின்னா நான் அதுக்காக தான் வந்து ரெடியானேன். அதுக்கு கொஞ்சம் வீடியோஸ்லாம் கூட எடுத்து வச்சேன். பட் எனக்கு அதை எடிட் பண்ணி போடுறதுக்கு சுத்தமாக டைமே இல்லாமல் போச்சு. ஸோ அதனால் இதை வந்து அப்படியே ஃபுல்லாக விளாக் மாதிரி இல்லாமல் அங்கே குட்டியாக கிளிம்ஸ் மாதிரி காமிச்சிடுறேன். அண்ட் என்னோடய ஓவரால் லுக் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். அன்றைக்கி இந்த சாரி தான் வந்து வியர் பண்ணியிருந்தேன். ஒரு பேபி பிங்க் வித் ஒயின் கலரில் இருக்கக்கூடிய ஒரு கலர் காம்போ தான், பியூட்டிஃபுல் கலர் காம்போ. நல்ல ஒரு ஜார்ஜெட் சாரீ ப்ளஸ் ஜார்ஜெட் சீக்வன் ஒர்க் பண்ண ப்ளவுஸும் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு கலர் காம்பினேஷன். ஸோ அவ்வளோதான். இது வந்து இந்த லுக் வந்து ரொம்ப டைம் சேவிங்காக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து நம்ம நீட்டாக கிளம்பியிருக்கிற மாதிரியும் ப்ரெசென்ட் பண்ணி காமிக்கும். ஸோ அதனால் டூ ட்ரை திஸ் லுக். அண்ட் இன்றைக்கான ப்ராடக்ட் லிங்க்லாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட் லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு தனித்தனியாகவும் இருக்கும், அந்தந்த ப்ராடக்ட் நேம் போட்டு அது கீழே லிங்க் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த ப்ராடக்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்களோ அதுக்கு டேரெக்டாக அமேசான் வெப்சைட்கே வந்து போயிடும். சப்போஸ் நீங்கள் கீழே இன்னும் ஸ்க்ரோல் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா மை ஹால் ஸ்டோர் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணாலே நான் இன்றைக்கி வீடியோஸ்க்கு கொடுத்துருக்க எல்லா லிங்க்குமே அது உள்ளே ப்ராடக்டாக வந்து இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கன்னா தனித்தனியாக அந்த ப்ராடக்ட் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கன்னா அகைன் அதுவுமே டேரெக்டாக அமேசான் வெப்சைட்கே போகும். ஸோ அங்கேருந்து நீங்கள் டேரெக்டாக ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.
யா தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. அண்ட் இப்படி தான் வந்து நான் ரெடியான கார்த்திகை தீபம் அன்னைக்கு அண்ட் கொஞ்சம் கிளிம்ஸும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். உங்கள் எல்லாமே என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தென் பாய், டேக் கேர்.